வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 விதமான மாடல் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி அதுக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், நார்மல் பேஸு ஹைட் கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன். நான் டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சிவன் கண் கூட பேஸ்லேருந்தே சிவன் கண் தான் வரும். எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்றதை சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது 2.5 ரோலில் செக்குடு மாடல் கூட நார்மல் நாட்டில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டாக மாடலில் நான் 2.5 ரோல் கூட போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேஸ் நல்லாவே அகலமாக இருக்கும். உங்களுக்கு 8.5 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் 12 லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹைட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 4 நாட்டுக்கு நீங்கள் போடணும். அது ஒயிட் கலர் வயரில் நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 10 லைன் போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் நார்மல் நாட்லேயும் மிச்சம் இருக்க 6 லைன் உங்களுக்கு பிஸ்கட் நாட்லேயே நான் போட்டிருக்கேன். சென்டராக வரும் பார்த்திங்களா, பிஸ்கட் நாட்டில் போட்டு ஹைட்டு ஃபினிஷிங் பண்ணுறப்பையும் திரும்ப 2 லைனுக்கு நார்மல் நாட் போட்டுட்டு ஃபுல்லாக வயரை ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் சொருகியிருக்கேன். எனக்கு இப்படி பண்ணுறப்ப கூடையோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அந்த பிஸ்கட் நாட் சேம் இதே கலர் இதே மாடலில் தான் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதே மாதிரி நான் பின்னி கொடுத்துருக்கேன். நான் ஹேண்டிலுக்கு இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் இந்த மாதிரி கூடையை மேக் பண்ணிக்கணும். நல்லா ஹேண்டில் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கூட அப்படின்னால திங்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையாவே வைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் இருக்கணும்ல. அதனால் ஹேண்டில் நல்லா நீங்கள் சைடாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக இன்னர் வியூ அழகாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதுக்கு அழகாக பேஸ் நல்லா வீவியாக வர்ற மாதிரி நல்லா நீட்டாக இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், சிவன் கண் கூட இதில் 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ரோஸு, டார்க் க்ரீனு, சாண்டல். இந்த 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடைக்கு பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சிவன் கண் மாடலில் தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்போ இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியில் 27 வயர், பேஸ் 11 லைன் போட்டுக்கணும். ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. இதுதான் நார்மலான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த சிவன் கண் நான் சைடில் வயர் கொடுத்துருக்கேனா இல்லை எக்ஸ்ட்ரா வயர் இல்லை வயர் எதுவும் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேனா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நான் போட்டிருக்கேன். அப்படி போடுறப்ப இந்த சைடு மட்டும்தான் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்த லைன் வர்றப்ப அதுவுமே இருக்காது. உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஹைட் சாண்டல் கலரில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கண்ணாக அந்த கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூடை ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நார்மல் நாட் கேப் நிறையா இருக்கும். இதுக்கு கேப் ரொம்ப கிட்ட இருக்கனால நல்லா நெருக்கமாக இருக்கும். நார்மல் நாட்டுக்கும் சிவன் கண் நாட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம கூடைகள் பின்னிருந்தாலும் கேப் நெருக்கமாக இருக்கனால சின்ன கூடை மாதிரி உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். சைடாக அந்த மாதிரி சொருகியிருக்கேன். நான் இந்த மாதிரி சொருகிறப்ப தான் கூடைகள் அவுந்து வராமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இது 2.5 ரோலில் செக்குடு பேட்டர்ன் மாடலில் நான் போட்டிருக்கேன். டார்க் ரோஸ் வித் மாம்பழம் மஞ்சள் கலர் போட்டிருக்கேன். சேம் இதே கலர் தான் அவங்க கேட்டாங்க கஸ்டமர். அதனால் இதே மாதிரியே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த 3மே ஒரு ஆர்டருக்காக தாங்க போட்டோம். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியில் 27, பேஸ் 11, ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. ஹேண்டில் 2 வேர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வயர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வயர் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகள் எல்லாமே லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு, அதாவது இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸாக இருக்கும். அதனால் பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு, டெய்லியாக நம்ம கடைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கூடைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நார்மல் நாட்டில் போட்டது தான் நல்லாவே பெருசாக தெரியுது. டிஃப்ரென்ஸும் இருக்குது. லென்த்து ஹைட்டு இதுக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஆனால் சிவன் கண் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கிராஸ் நாட்டில் பாருங்கள், அதை விட கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. ஆனால் எல்லாமே 2.5 ரோல் கூடைகள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.